பஞ்சவர்ண நீ பச்சை கிளி, இந்த மாமனுக்கு நீ புச்சை கிளி. நான் தான் உனக்கு பாகுபலி, நாம ஒன்னா சேர்ந்தா அன்னைக்கு தீபாவளி. என்ன இளவுல அந்த பாட்டு என்னானே முணுமுணுத்துக்கிட்டே இருக்காது. அப்பத்துல இருந்து காதுல இருந்து எனக்கு ரத்தமே வந்துரும் போல இருக்கு. ஆமாக்கா, நானும் அதை தான் சொல்லலான்னு இருந்தேன். இந்த உமா பக்கத்துல இருந்து இந்த பாட்டை ஒரு 100 தடவையாயினும் பாடி இருப்பா. எனக்கு எரிச்சலா வருது. எந்திரிச்சு பேர்லாம கொஞ்சம் புளியை எடுத்துக்கிட்டு பத்திராளியை கட்ட வேணா அப்புறம் சொல்லிக்கிட்டலாம் கொண்டு வந்து தாரேன்னு சொல்லி அப்படின்னு நினைச்சிட்டு நான் இப்பதான் சொல்லலான்னு வாயை திறக்க பார்த்தேன். அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா சரசு, முன்னாடிலாம் பாட்டு என்னன்னு இருக்கும். இவனு இப்ப பாடிய பாட்டெல்லாம் கேட்டா கேட்க ஆகமுண்டுங்க. ஏக்கா, இதுதான்க்கா இப்ப ட்ரெண்டு. நானும் பெரிய பொண்ணு இப்பதான் ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு வாரோம். அதனாலதான் நாங்க இந்த பாட்டை அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கோம். என்னம்மா போங்களா, உங்கள கூட இதுல இருந்தா வழங்காதுன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. இந்த பத்திராளி அக்கா ஆளுக்கு கொஞ்சம் புளிய வேணா கொட்டையை குத்தி எடுத்துக்கிடுங்க, புளியை உடச்சி தந்துட்டு எனக்கு கொஞ்சோண்டு கறிக்கு தந்துட்டு போங்க நவலன்னு நாங்க இங்க வந்தோம். எங்கள்வ என்னன்னா இங்கிட்ட இருக்க விட முடிய போல இருக்கு. எங்கள்வல போங்களா, உங்களுக்கு என்ன வேணுமோ கொஞ்சம் புளி எடுத்துக்கிட்டு எங்கன்னா போய் நீங்க தனியா இருந்து ரீல்ஸ் பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்களா போய் பண்ணுங்க. போங்க, நாங்க 2 பேரும் உடச்சி கொடுத்துட்டு நாங்க கொஞ்சம் கறிக்கு எடுத்துட்டு போட்டோம். ஏக்கோ கோவப்படாதீங்க, நீங்க எல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்க மாட்டீங்க. அதனாலதான் உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்க. நீங்க எங்க கூட எல்லாம் சேர்ந்து இப்படி மிங்கிள் ஆனாதான் தெரியும் என்னென்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு. அடுத்து நாங்க ட்ரெண்டிங் சாங் வரும்போது உங்களை நாங்க அதுல சேர்த்துக்கிடுறோம். நீங்களும் வந்து எங்க கூட ரீல்ஸ் பண்ணுங்க. உமா, இந்த பாட்டுக்கு ஆடுவோமா? லட்சுமி அக்காவும் சரசக்காவும் வச்சு ஏன் மேலே காத்து, ஏன் கீழே காத்து, சைடில் காத்து, அந்த பாட்டுக்கு ஆடுவோமா? இல்ல இதெல்லாம் பாட்டா? ஆமா லட்சு. சரியா போச்சு போ, உங்களோ கூட இருந்தா வழங்காது. சரசு வா, நம்ம புளிய தூக்கிக்கிட்டு நம்ம தெருவுக்கு போவோம். இவ்வளோ என்னமோ இங்க இருந்து என்ன பண்ணாலோ பண்ணிட்டு போட்டோம். இவ்வளோ கூட இருந்தா வழங்காது. இவ்வளோ திடீர்னு போன தூக்கிக்கிட்டு ரீல்ஸ் பண்ணியன்னு ஆட ஆரம்பிச்சிருவாளுவ. இங்க இருந்தானா நமக்கு வேற கோவமா வரும். சரி சரி லட்சு, போவாதீங்க, அங்கேயே இருங்க, நாங்க ஒன்றும் பண்ணல. லட்சுமி, புளி உடச்சிட்டீங்களா? இந்தாங்க, புளியந்தோடு இருந்தா இதுல அள்ளி வைங்க, நான் மறுபடியும் கொண்டு போய் உரக்கொழியில கொட்டிட்டு வரேன். எக்கா, நீங்க கீழே போடுங்க சாக்க, நாங்க அப்புறம் மொத்தமா கொண்டு போய் கொட்டிக்கிடியோம். பரவாயில்ல லட்சுமி, புளியந்தோடெல்லாம் கையோட அள்ளிட்டேன்னு ஐயா ரொம்ப குப்பையாவாது. நான் கொண்டு போய் உரக்குழியில கொட்டிட்டு வந்துடுவேன்ல. மைனியோ, கொஞ்சோல தான் இருக்கு ஓடு. நாங்கள் கொஞ்சம் தான் உடைச்சோம். இவ்வளோ நேரம் ரீல்ஸ் பண்ணிட்டு வந்தோம், அதனால உடைக்கல. என்னது ரீல்ஸ் பண்ணீங்களா? பஞ்சவர்ண நீ பச்சை கிளி, இந்த மாமனுக்கு நீ புச்சை கிளி, நாம ஒன்னா சேர்ந்தா தீபாவளி. இப்படிதான் நாங்க ஆடி ரீல்ஸ் போட்டோம். இவ என்ன காக்கா வலிப்பு வந்த கணக்கு ஆடிட்டடக்கா? எதுவும் கொத்து சாவியை கொடுக்கணுமா, இரும்பு சாவிய? மைனியா, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, கொஞ்ச நேரத்தில் அந்த காக்கா வலிப்புலாம் நின்று போயிடும். நீங்கள் போய் வேலையை பாருங்க. பத்ராளி அக்கா, எப்படி இருந்தது என்னோட டான்ஸ்? நாங்க இப்படிதான் ரீல்ஸ்ல ஆடி ஆடி டான்ஸ் ஆடி லைக்ஸ் எல்லாம் எங்களுக்கு எப்படி வருது தெரியுமா? அப்படியே பிச்சிக்குது. இப்படி காக்கா வலிப்பு வந்தா நாங்க ஆடுனா அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஆள் இருக்காக்கும். இப்படி ஆடுறத பார்க்கதான் இப்பெல்லாம் ஆள் இருக்கு. அதனாலதான் நாங்க ஆடி லைக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் எங்களுக்காண்டி தவம் கிடக்காவ தெரியுமா பார்க்கறதுக்கு. நானும் பெரிய பொண்ணு இனிமே தினமும் ஒரு டான்ஸ் ஆடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் ட்ரெண்டிங்ல இருக்க சாங்கா பார்த்து ஆடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆமா, நீ ஆடியது உன் புருஷனுக்கு தெரியுமா? அவருக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், போனதுக்கு போட்டு உடச்சு விடுவாரு. அவருக்கு தெரியாம தான் நான் ஆடிட்டு இருக்கேன். இரு, உன் புருஷனுக்கு தெரியட்டும், அப்புறம் தானே இருக்கு உனக்கு. அவருக்கு தெரிஞ்சனா அவரையும் கூப்பிட்டு ஒரு ரீல்ஸை போட வச்சு அவரையும் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவேன். அப்புறம் அவரும் என் கூட சேர்ந்து ஆட வந்துருவார்ல. பத்ராளி அக்கா, இவ்வளோ கிட்ட பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களுக்கு வேலை கிடந்தா போய் பாருங்கக்கா. இவ்வளோ இப்படிதான் என்னத்தையாவது சொல்லிட்டாடப்பாளுவ, நீங்க காதுல வாங்காதீங்க. உங்களுக்கு தெரியல, நானும் பெரிய பொண்ணும் நல்லா டான்ஸ் ஆடி எப்படி நாங்களும் ஸ்டேஜ் ஏறி ஒரு அவார்டெல்லாம் வாங்குறோன்னு மட்டும் பாருங்க. எம்மா, நீங்கள் நல்லா இருந்தா சரிதான். உங்க புருஷ மருமக உங்களை வீட்டை விட்டு வரட்டாம இருந்தா சரிதான். லட்சுமி, அவளோட விட்டு தள்ளு. இந்த நம்ம முட்டாச்சி இருக்குல்ல, ஆமா, அதுக்கு என்ன, அந்த கிழவிதான் செத்து போச்சே. இல்ல கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு சும்மா இருல, என்னைய பேச விடு. பேசுங்க. என்னாச்சுக்கா முட்டாச்சிக்கு? அந்த முட்டாச்சி வீட்டுக்கு தான் உங்க மைனி, அந்த உங்க வீட்டுக்காருக்கு அக்காவா யாரோ சொல்லுவியே, அந்த பொம்பளை அன்னைக்கு கூட உன்ட்ட சண்டை போடுச்சே, அந்த பொம்பளையும் இன்னொரு பொம்பளை அன்னைக்கு சடங்கு வீட்டுல பார்த்தேன் பாரு, அந்த பொம்பளை 2 பேரும் வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு நின்னாவ பத்துக்க. அடா, லட்சுமி அக்கா மைனின்னா அண்ணி தானே? ஏலா சும்மா இருலா, அவ யாரோ நான் யாரோ, அவ எனக்கு அண்ணியும் கிடையாது பண்ணியும் கிடையாது. ஆமா, என்ன திடீர்னு வீட்டெல்லாம் பார்வையிட்டுட்டு போறதுக்கு வந்திருக்காவள? வாங்கின வீடு எப்படி இருக்கு என்னன்னு? அது ஓலை வீடு தானே, அதான் கூட ஒரு பொம்பளை இருந்துல, அது அக்கா
வரேன்னு சொல்லிச்சு. அந்த பொம்பளை வீடுங்க வர போறாவலாம். ஆமா, அதை ஐயோ பெரியம்மா பொண்ணுன்னு சொல்லுவாவே. அது நல்லா பேசுமே என்கிட்ட. அது இங்க வர போகுதாமா? ஏன் அப்படி? அதுக்குதான் நல்ல வீடா இருக்குமா அங்க அது ஊர்ல. அதை விட்டுட்டு ஏன் இந்த ஓலை குடிசையில வந்து இருக்க போகுது? எதுவும் பிரச்சனையாமா? இல்ல, பையனுக்கு கல்யாணம் கூட முண்டுங்க. அதனால வீடு இடம் மாதிரி இருந்தனா கல்யாணம் கூடும் அப்படின்னு ஜோசியக்காரன் சொன்னானா. அதனால இங்க வந்து இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காவலாம். அதான் வீட்டை வந்து பார்த்துட்டு போகலாம், எப்படி இருக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டு போறதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காவ 2 பேரும். அப்படின்னா என் வீட்டுக்காருக்கு போன பண்ணி சொல்லியிருப்பாவல அப்பவே. அவரு வரலையாக்க இன்னும்? எனக்கு ஒன்றும் ஒருத்தரும் சொல்லலையே. அது என்னமோ தெரில, அப்படிதான் சொன்னாவே. என்ன புதுசாக ஒரு ஆளங்க நடமாடுதுன்னு உள்ள போய் பார்த்தேன். யார் என்னன்னு நாங்கள் தான் அப்படின்னாவே. அப்புறம் தான் பார்த்தேன் உங்கள் மைனி. அந்தளவு சரி என்ன விஷயம் கேட்கும்போது தான் விஷயத்தை அப்படி 2 சொன்னாவே. அந்தளவு அப்படியான்னு கேட்டுட்டு நான் வந்தேன் பார்த்துக்க. லட்சு, அன்னைக்கு சந்தியாவை தானே பொண்ணு கேட்டுட்டு போச்சு இந்த பொம்பளை? அப்படியா லட்சுமி? ஆமாக்கு, படிக்க பிள்ளையே வந்து கேட்டுக்கிட்டு நிற்கன்னு எனக்கு ரொம்ப ஆத்திரமா வந்து போச்சு. அதனால எனக்கு விருப்பம் இல்லைன்றத நான் ஆடி மாசமா இருக்கு பிள்ளை படிக்க, இப்போதைக்கு அதை பற்றி நாங்கள் பேசல அப்படின்ற மாதிரி அப்படி பொத்தாம் பொதுவாக சொன்னேன். அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்கல. நான் எங்கள் வீட்டுக்கார தான் பிடிச்சி சத்தம் போட்டேன். அவரு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரோ தெரியல அந்த பொம்பளை கிட்ட. எனக்கு அப்புறம் யாரும் ஃபோன் பண்ணல. அதெல்லாம் நானும் அதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டேன். அப்பன்னா லெச்சு ஒருவேளை உங்களை தான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்களோ இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இங்கே வந்தப்புறமா? என்ன பண்ணாலும் சரி, நானும் என் பிள்ளை இப்போ கட்டி கொடுக்க மாதிரி இல்லை. அவள் படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு இலக்கி போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அவளை கட்டி கொடுப்பேன். சீக்கிரமாக இதுவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு அதுவே வாழ்க்கையை ஒழுங்காக வாழாமல் சண்டை போட்டுட்டு இங்கே வந்து நின்று அதுவளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கா நமக்கு முடியும் சொல்லு? அதுவளுக்கு எப்படியும் பக்குவம் வர்றதுக்கு 25 வயசாவது ஆகும். அதுக்கப்புறம் தான் நானும் என் மோளை கட்டி கொடுப்பேன்ப்பா. 25ல அதிகம் லட்சுக்கு ஒரு 22 23 வயசுல கட்டி கொடுங்க. அதெல்லாம் பார்ப்போம், முத படிச்சு முடிக்கட்டும். இப்போ அதை பற்றிலாம் பேசப்படாது. நான் யாரு சொன்னாலும் நான் இப்போதைக்கே சொல்லிடுவேன், என் பிள்ளை படிச்சு முடிக்க வரைக்கும் கல்யாண பேச்சு எடுக்கப்படாதுன்னு. அதனால எங்கள் வீட்டுக்காரன் இனிமேல் எடுக்க முடியேன்ட்டாரு. அதனால அவைய வந்து இருந்தா இருந்துட்டு போறாவ, எப்படி ஏனாலும் பொண்ணு பார்த்துட்டு போறாவ. அது நமக்கு கவலை இல்லை. நானும் என் பொண்ணை கட்டி கொடுக்க மாதிரிலாம் கிடையாது. அது அந்த குடும்பத்து பக்கம் நான் கட்டி கொடுக்க போறது இல்லை. சரி லட்சுமி அக்கா, கோவப்படாதீங்க, விடுங்க. ஊரெல்லாம் நல்லா தான் இருக்கு ரமணி. ஆனால் இங்கே உள்ள ஆளுவ தான் எல்லாம் எப்படி இருப்பாவே என்னன்னு தெரியல. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இங்கே பாருக்கா, ஊரெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதே போல் இங்கே உள்ள ஆளுவெல்லாம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த லட்சுமி கூட ஒரு கேங்கு கணக்காக ஒருத்தி கூட்டமாக கும்பலாக சுற்றியால்வல்ல, அவள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பதுக்க. வேற ஒன்றும் இல்லை. ஏன் ரமணி அப்படி சொல்கிறா? லட்சுமியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உனக்கு தான் என்னமோ அவளை பிடிக்கவே மாட்டேங்குது. இங்கே பாருக்கா, அவளை பற்றிலாம் என்கிட்ட பேசாத. அவள் கதை நமக்கு தேவையில்லை. சரி அதை விடு. சரி தண்டப்பணிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னா? வரேன்னா இல்லை வரலையாம்மா? வாரேன்னு தான் சொன்னான். எப்படியும் மதியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு தான் வருவானா, அதனால கொஞ்சம் இருங்க நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னா. அப்படியா? அப்போ அவனை பார்த்துட்டு நம்ம போயிடலாமோ? ஆமாம், இப்போ அந்த தலைவர் பொண்டாட்டி நம்மளை பார்த்துட்டு போச்சுல, அது வீட்டில் போய் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வருவோம். அப்படியா? அது வீட்டுக்கு ரொம்ப தூரம் போகணுமோ? இதா அன்னைக்கு கூட வந்தோமே, அது வீடு நான் அந்த வாசல் தான். நான் இல்லை நின்று கூப்பிடு வரோம். ஏது இந்த பக்கமா? ஆமாம். எக்கா 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 பத்திராளி அக்கா, இந்த பொம்பளைட்ட நல்லா பேசி வச்சுக்க. என்ன ஆள் கொஞ்சம் சிடுமுஞ்சி கணங்கள்லாம் இருக்குது. அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஆள் வெட்ட தான் நல்லா குணமும் இருக்கும். நீ அவன் நல்லா பேசி வச்சுக்க. ஏன்னா இது எங்கள் வீட்டுக்காருக்கு நல்லா பழக்கம், உங்கள் வீட்டுக்காரு. அதனால் நீ நல்லா பேசி வாங்கிக்கிரு. உன் பையனுக்கு பொண்ணு துப்பு கூட சொல்லு. அது நல்ல வசதியான பார்ட்டி, நல்ல பொண்ணை கூட பார்த்து தரோம். சரி ரமணி. மைனியா, வெளியே யாரோ உங்களை கூப்பிடுறாவோ பாருங்க. ஆமாம், அதை தான் கவனிச்சேன் நானும். யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கேன்னு. சரி நான் பார்த்துட்டு வரேன் இருங்க. இந்த வாரேன் இருங்க. தலைவர் வீடுங்க, பழைய பாலடைஞ்ச பங்களா கணங்கா இருக்கு வீடு. இது அவிய பழைய வீடா. இந்த வீட்டை இடிக்க மனசு இல்லாமல் இதை அப்படியே வச்சிருக்காவ. பின்னாடி பெரிய வீடாக போட்டிருக்காவ பார்த்துக்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் கட்டியிருக்காளுவ. இங்கே வீடு எல்லாம் பழைய வீடு அப்படியே வச்சிருக்காளுவ. அது என்னமோ கருப்பட்டி இருப்பட்டி என்னென்னமோ, அதாவது என்னது பயணி கீனியெல்லாம் ஊற்றி கட்டின பழைய வீடா. நல்லா சிமெண்டெல்லாம் நல்லா பூசி போட்டு பழங்காலத்து வீடு, அதை இடிக்க மனசு இல்லை அப்படின்னு சொல்லி இதை அப்படியே வச்சுட்டு பின்னாடி நல்லா கட்டியிருக்காளுவ இங்கே. ஆமாம், லட்சுமி வீடு நீ பார்த்துருக்கியா இல்லையா? அவள் வீடை முன்னாடி அப்படி தான் வச்சு பின்னாடி நல்லா போட்டு கட்டி வச்சிருக்கா. அவளை பற்றி பேசாதானே கேட்க மாட்டியாக்கா நீ? சரி சரி சொன்னேன். நானும் பார்த்துருக்கேன். அவன் வீட்டுக்கு ஒருக்கா வந்திருக்கேன்ல, அவள் வீடுன்னு தெரியாமல் வந்துட்டேன் ஒரு தடவை. அப்போ பார்த்துருக்கேன். வாங்க வாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிக்கலான்னு வந்தக்கா. கொஞ்சம் தண்ணி தாங்களா? ஐயா ஆமாம், நானும் வந்தைகளுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்காம வந்துட்டேனே. வாங்க வாங்க உள்ளே வாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், தண்ணி மட்டும் தாங்க. குடிச்சிட்டு இனிமேல் கிளம்ப வேண்டியது தான். இந்த எங்கள் தம்பி வாரேன்னா அவனை பார்த்துட்டு இனிமேல் கிளம்பணும். தம்பின்னா தண்டை பண்ணி தானே? ஆமாம். வாங்க உள்ளே வாங்க. உள்ளதாங்க லட்சுமி எல்லாம் இருக்கா. புளி உடச்சிக்கிட்டு இருக்காவ. அவ்வளோ வரும் புளி கொட்டை குத்திக்கிட்டு இருக்காவ. கறிக்கு நிறைய புளி கிடந்துச்சா தோட்டத்தில், அதில் புளியெல்லாம் பறிச்சுட்டு வந்துருந்தோம். அதான் எனக்கு கொஞ்சோட புளியை உடச்சி தந்துட்டு நீங்கள் மீதி கறிக்கு எடுத்துக்கிடுங்கன்னே. அதான் அவ்வளோ வரும் உட்கார்ந்து உள்ளே உடச்சிக்கிட்டு இருக்காவ முத்தத்தில். அப்படியா? உங்களுக்கும் நிறைய தோட்டம் துறவுலாம் இருக்கு? ஆமாம், ஆடு மாடு
ஆடு கோழி அதுக்கப்புறம் தோட்டம் தரவுன்னு எல்லாம் கிடக்கு. வேலையாளுகளை போட்டு தான் பார்த்துட்டு கிடக்கும். நம்ம ஒருத்தராலெல்லாம் அவ்வளவும் பார்த்துக்கிட முடியாது. பத்தியில பாதி குத்தகைக்கு விட்டுருக்கோம் தோட்டத்தை, பாதி இது ஆள் வச்சு பார்த்துக்கிடுவோம். அப்பப்போ மேற்பார்வையிடுறதுக்கு நான் போய்கிடுவேன். இந்த ஆடு மாடுகளை பற்றிட்டு போகிறது நான் தான் பார்த்துக்கிடுங்க. அது கொஞ்சம் நம்ம கைக்குள்ளே இருந்தால் தான் அது சரி வரும். அதனால் நான் அதை பால் கறக்கிறது வாங்குறது இந்த மாதிரி எல்லா வேலையும் அதை பார்த்துக்கிடுவேன். அப்படியா, பரவாயில்லையே. வேற நமக்கு நேரம் போகணும்ல, அதனால் அதை மட்டும் நான் பார்க்குறது. வீட்டு வேலையும் பார்த்துக்கிடியாது. மற்ற தோட்டத்து வேலையெல்லாம் ஆள் வேலை வச்சு தான் பார்க்குது. நான் புளி கிடந்துன்னு சொல்லி வேலையளவு பறித்து கொண்டு வந்து தந்தாவே, அதான் நம்ம அவ்வளோ புளியை வச்சு என்ன பண்ண போகிறோம். அதனால் கறிக்கு மட்டும் கொஞ்சம் எனக்கு வேணும்னு கேட்டுட்டு மீதி வேணால் உடச்சி எடுத்துக்கிடுங்கன்னே. அதான் எல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காத. சரி சரி பரவாயில்ல. எனக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் தங்க குடிச்சிட்டு நாங்கள் போகிறோம். உள்ளே வாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. யாராயிடுச்சு பற்றியில் வேறு தம்பி வேறு தேடுவான். எங்கள் வீட்டுக்காரர் மதியம் சாப்பாட்டுக்கு வருவார் பார்த்துக்கிடுங்க. அதான் சரி, அப்போ இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன். அதான் அவ்வளோ விரும்பி கூப்பிடுதில்ல ரமணி, நம்ம உள்ளே போகலாம்ல. நீ என்ன வேண்டாம் வேண்டான்னுக்கிட்டு இங்கே நிற்கா? அது சொன்னதை கேட்டியா இல்லையா? உள்ள லட்சுமி இருக்கான்னு சொன்னா. அவள் முஞ்ச பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் நான் உள்ளே வரல நீட்டேன். அவள் இல்லைன்னா நான் கண்டிப்பாக உள்ளே வந்திருப்பேன். நீ இப்படியே சொல்லிக்கிட்டு லட்சுமி கிட்ட பேச மாட்டா, தண்டை பண்ணிட்ட மட்டும் பேசுவ போல இருக்கு. இது என்ன கதைன்னு ஒன்றும் எனக்கு புரியல. அது என் தம்பி. அப்போ அவள் உன் தம்பி கொண்டாட்டி இல்லையோ? எக்கா அமைதியார், அந்த பொம்பளை தண்ணி கொண்டு வந்துட்டு வாங்கி குடி, நம்ம கிளம்புவோம். இந்தாங்கக்கா தண்ணி. கூலிங் தண்ணி வேணுமா நார்மல் தண்ணி வேணுமான்னு தெரில, அதனால ரெண்டுமே கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு எது வேணுமோ குடிச்சுக்கிடுங்க. எனக்கு பச்சை தண்ணி போதும். சரி குடிங்க. Love is a bad, love is a bad. I'm sorry, it's a fake love, fake love, fake love. நான் உனக்காகவே இந்த கவலைகள் மறந்து சிரித்தேன். நான் உனக்காகவே இந்த வழிகளை மறந்து நடித்தேன். நம் காதலும் உண்மையான காதலாகாதே, எந்த குறைகளும் மறைந்து போகாதே. கனவிலும் மலராத காதலை எந்த கையில் எந்த துடித்தேன். Love is a mad, love is a bad, love is a mad. I'm sorry, it's a fake love, fake love, fake love. என்னாச்சு இவளுக்கு? நம்ம இவ்வளோ ஹெவியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கண்டுக்கவே மாட்டேங்க. இவ்வளோ நேரத்துக்கு நம்மளை கடுப்பாகி திட்டிருப்பாளே, இன்னும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கா? எதுக்கு அவட்டே குட்டி என்னன்னு கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்ன நீங்க காலேஜ்ல இருந்து வந்த நேரத்துல இருந்து துணியை கூட மாத்தாம இப்படி வந்து சோகமா அங்க வந்து சோக கீதை வாசிச்சிட்டு இருக்கீங்க? தூர போவ ஜோனி, வெறுப்பேத்தாத. ஏப்ப கிர்க்கி, நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். நீ பாட்டுக்கு இப்படி சோகமா வந்து உட்கார்ந்துருந்தா எனக்கு மனசு கேட்கலல்ல. என்னன்னு சொல்லுவ? எதுவும் காலேஜ்ல பிரச்சனையா? காலேஜ்ல இருந்து வரும்போதெல்லாம் கொஞ்சம் நல்லா தானே இருந்தா, பேசி சிரிச்சுக்கிட்டு. இப்போ எங்க வந்து இப்படி உட்கார்ந்துருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லவ. என்ன சந்தியா, உனக்கும் உன் லவ்வருக்கு எதுவும் சண்டையா? எவ சோனி தேவையில்லாம பேசிட்டு இருக்காத பத்துக்க. ஓகே கூல் கூல் கூல். இல்ல உனக்கு சரணுக்கா எதுவும் பிரச்சனையா, அதான் அப்படி மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்கியோன்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ சொல்லு, எதுக்கு இப்படி நீங்க வந்து சோகமா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் இருக்கேன். நீ போ. ஏதோ ஒன்று இருக்கு. காலேஜ்ல இருந்து வரும்போது நல்லா தான் இருந்தேன், ஆனால் எங்களுக்கு தெரியாம குசு குசுன்னு காவியாட்ட என்னமோ பேசிட்டு இருந்தேன். அது நானே உங்ககிட்ட என்னன்னு கேட்கணும்னு இருந்தேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்படியா? சரி, அப்போ நீ சொல்லாத. நான் அம்மாக்கிட்டே ஃபோன் பண்ணி காவியா கிட்ட கொடுத்து நீ என்னென்னு கேளுமா, சந்தியா சோகமா இருக்கா, இதை வாசிக்கிட்டுன்னு சொல்லி அம்மாட்ட ஃபோனை பண்ணி கொடுத்துட்றேன். அப்போனா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிரும்ல. எப்போ சோனி, இந்த மாதிரி தேவையில்லாத கிறுக்கு வேலைலாம் பார்க்காத என்ன. அப்போனா என்ன விஷயம்னு சொல்லு. எதுக்கு வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்க? சொல்ல வேண்டியது தானே, பிரச்சனை இல்லைன்னா. கொஞ்சம் பிரச்சனை தான்பே, ஆனால் எனக்கு அதை என்ன பண்ணி சால்வ் பண்ணேன்னு தெரில. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன பிரச்சனைன்னு, ஆனால் இதை நீ அம்மாக்கிட்ட மட்டும் சொல்லிடாதப்ப. அவள் வேற என்ன காலேஜுக்கே விடமாண்டா. சரி சொல்லு முத, என்ன பிரச்சனைன்னு சால்வ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அம்மாட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாதப்ப, வேற அம்மா பயந்து அனுப்பமாண்டா. நீ கொடுக்க பில்டப்பா பார்த்தா எனக்கே பயமா இருக்குப்பா. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? நம்ம காலேஜில் சீனியர் பையன் ஷாம்னு ஒருத்தன் இருக்கான்லா. ஆமாம், ஷாம் என்னோட க்ரஷ் ஆச்சே. என்னது, அவன் உனக்கு க்ரஷ்ஷா? ஆமாம், உனக்கு தெரியாதா? ரொம்ப நல்ல பையன் பே. அவனா? அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லா பயல்வளையும் என்னானே டார்ச்சர் பண்ணுவான் தெரியுமா, ரேகிங் பண்ணி. அவன் பயல்வெட்டை மட்டும்தான் பிரச்சனை பண்ணுவான். பொம்பளை பிள்ளைகள்கிட்டலாம் ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிடுவான், ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பான் அந்த பையன். யாரு அவனா? அவன் தான் என்கிட்ட இன்னைக்கு பிரச்சனை பண்ணவனே. அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் 2 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் எல்லா பசங்களையும் ரேகிங் தான் பண்ணுவான். பொம்பளை பிள்ளைகள்கிட்ட வம்பு பண்ண மாட்டான் தான். ஆனால் இன்னைக்கு என் மேலே கை வச்சு தொட்டு தொட்டு பேசினான் தெரியுமா, எனக்கே பயங்கர கோபமாக வந்துருச்சு. அப்படியா? அவனா? அவன் அப்படிலாம் பண்ண மாட்டானே.
நான் பொம்பளை பிள்ளைகிட்ட ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிற பையன்லாம் நினைச்சேன். ஏன் ஏன் உங்ககிட்ட வம்பு பண்ணனா? அது ஒன்றும் இல்லை பே. நேற்று நாங்கள் கிளாஸுக்கு போயிட்டு இருந்தோம்மா, நானும் கவியாவும். போகும்போது ஒரு பையனை பிடிச்சி அவன் வாயில் சிகரெட்டை வச்சுக்கிட்டு இருந்தான். அதில் கோவமாக வந்துச்சா, எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டேன். உடனே அவனை அனுப்பி விட்டுட்டு என்னையே குடின்னு சொல்லிட்டு ஓவராக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். அதில் கடுப்பாகி போச்சு. தோல் மேலெல்லாம் கை வச்சிட்டு இருந்தான் தெரியுமா. ஷியாம் பிரசாத் தானா? ஆமாம், அவனே தான். அவன் அதுக்கப்புறம் சரண் வந்தப்புறம் அவன் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் என்னைய விட்டு வந்துருமா. ஐயோ, நான் ரொம்ப டீசெண்டான பையன்லாம் நினைச்சேன். அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன். அவனை பத்தி உனக்கு தெரியல, அதான் நீ அவனை நல்லவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மதியம் இருக்க அவனுக்கு எனக்கும் பிரச்சனை. காலேஜில் கிளாஸில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சரி கேன்டீன் போகலான்னு நினச்சிட்டு வந்தேன்னா அங்கேயும் அவன் இருந்து கூத்து அடிச்சுக்கிட்டு இருந்தான் பயல்களோட. அப்பயும் என்னைய பார்த்ததும் என் காலை நல்லா அவன் காலுக்குள்ளே நெருக்கி வச்சுக்கிட்டு விடவே முடியன்ட்டான். செம்ம கடுப்பாகி போச்சு. என்கிட்ட வேணும்னு வம்பு பண்ணிக்கிட்டே இருக்காம்ப. எனக்கு கடுப்பாக இருக்குது. காலேஜுக்கு வரவே பயமாகவும் இருக்குது. என்னவே இப்படிலாம் சொல்கிற? அந்த பையன் ஊர் பிள்ளைகிட்ட கூட இப்படிலாம் நடந்துக்கிட்டது இல்லையே. எங்கள் கிளாஸில் பாதி பிள்ளைல அந்த பையனை என்னான்னு போகும்போது வரும்போதும் பார்த்து சைட் அடிக்கும் தருமா. ஆனால் அந்த அண்ணன் திரும்பி கூட பார்க்க மாட்டாவே. அதனாலே எனக்கு அந்த அண்ணனை ரொம்ப பிடிக்கும். எப்போ லூசு கிரிக்கி, அந்த பையனை பிடிக்கும்னு சொல்லாதவ, கடுப்பாக இருக்கு. அவனும் அவன் ஆளும் மூஞ்சியும் அவனை நினைச்சாலே கடுப்பா இருக்கு. ரொம்ப பண்ணாத, அந்த அண்ணே சூப்பரா இருப்பாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம அந்த அண்ணே வம்புக்கு போன? அதனாலதான் உன்னைய வெறுப்பேற்றிருப்பாங்களா இருக்கும். பசங்களை கிண்டல் பண்ண உனக்கு என்ன வந்துச்சு? அவன் ரேகிங் பண்ணிட்டு விட்டுட்டு போயிருவாவ. நீ பாட்டுக்கு வம்பு இழுத்திருப்ப திரும்ப, அதனால உன்னையும் வம்பு இழுத்திருப்பாங்க. இப்ப நீ எனக்கு தங்கச்சியா இல்ல அவனுக்கு தங்கச்சியா? நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. சேச்சே, நான் அந்த பையனுக்கு தங்கச்சி கிடையாதுப்பா. அந்த பையன் எனக்கு க்ரஷ். க்ரஸ்ஸு கக்குசு கழுவுற ப்ரெஸ்ஸு நிக்கிட்டு சாம அன்னைங்க, அதுக்கப்புறமா க்ரஸ்ஸுங்க. எனக்கே ஒன்றும் புரியல. ஆமாம், அவங்க ஃபைனல் இயர்ல, அதனால ஒரு மரியாதைக்கு அப்படி சொல்கிறேன். அவனுக்கெல்லாம் மரியாதை ஒரு கேடாக்கும். இவ ரொம்ப திட்டாதவ, பாவம் அந்த பையன். அவன் ரொம்ப டீசெண்டான பையன் தெரியுமா. இவ அவன் டீசெண்ட்னா அவன் என்கிட்ட அவன் இன்டீசெண்டாக நடந்துக்கிட்டானா அது என்னது? நீ தேவையில்லாமல் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்துக்க. சரி விடு, அதான் உன் ஆள் சரண் இருக்காமல, அவன்கிட்ட சொல்லி பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியது தானே. அவங்கிட்ட சொல்லலாம் தான், ஆனால் எனக்கு சொல்லையும் பயமாக இருக்கு. என்னால் அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்துருமோன்னு. நீ எதுக்கு பயப்படுற? உனக்கு ஒரு பிரச்சனைனா சால்வ் பண்ண வரதே சரண் தானே. நீ அவன்கிட்ட சொல்லிடு, அவன் பார்த்துக்க போகிறான். நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை பாரு. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு என்ன நீ போனால் உனக்கு என்ன வந்துச்சு? இப்போ அப்படி விட முடியுமாப? அவன் என் கிளாஸ்மேட்டு, வேறு அவனுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அவங்க 2 பேருமே நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு தெரியுமா. வேற என்னால் சண்டை வந்துருச்சுன்னா அது எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அதான் வந்துட்டு எப்படி சொல்லன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ லூசாவ சந்தியா நீ? அவங்க 2 பேரும் அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் எதுக்கு சண்டை வரப்போகுது? சொன்னால் புரிஞ்சிக்க போகிறான். இல்லைப்ப, எனக்கு இந்த ஷியாம் என்கிட்ட பேசுகிறத பார்த்தா அவன் ஏதோ என் மேலே இன்ட்ரெஸ்டோட பேசுகிறானோன்னு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. ஓஹோ, அப்படி போதா கதை. அந்த சீனியரை பார்த்து அவ்வளோரம் சொல்லி விட்டா அந்த சீனியர் ஒன்றை பார்த்து சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கானா? இப்போ தேவையில்லாமல் பேசாதப்ப ஜோனி, எனக்கு அப்படி எதுவும் இருக்குமோன்னு பயமாக இருக்குது. அதனாலே சரண்கிட்ட சொல்லி எனக்கு பயமாக இருக்குது. இதனால அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துருமோ, அவங்க ஃபேமிலியிலுக்கு பிரிஞ்சிருவாங்களோ, அப்படி இப்படின்னு நிறைய யோசனையாக இருக்குது. என்ன பண்ணேன்னு தெரியாமல் நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சீனியர் பையன் இருக்காங்களா, அவரு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாரா அவங்க அப்பா. அவங்க 2 பேரும், அவங்க அப்பா 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாம். அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களாம். அதனால இவங்க ரொம்ப க்ளோஸுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். அந்த பையன் ரொம்ப பணக்கார வீட்டு பையன்னு சொல்லி. இப்போ என்னப்பா பண்ண சோனி? காவியா ஃபஸ்ட்டே சொன்னா அந்த பையன்ட்ட வம்புக்கு போகாத, என்னமோ பண்ணிட்டு போகிறான், நம்ம கிளாஸ்க்கு போகணும். நான் தான் அநீதியை கண்டு பொங்குறேன்னு போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டேன். உன்னை யாரு போய் பொங்க சொன்னது? பெரிய அநீதியை கண்டு பொங்குறதுக்கு இவ பெரிய இவா. இப்போ வெறுப்பேத்தாத சோனி, உனக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சா சொல்லு. மேலே கை வச்சு பேசும்போது பலார்னு அரைஞ்சிடலான்னு இருக்குது தெரியுமா. ஆனால் அதுக்கும் வேற பயமாக இருக்குது. நம்ம எதுவும் அரைஞ்சிட்டோன்னா மறுபடியும் அதுக்கும் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானோன்னு பயந்து கெஞ்சி ப்ளீஸ் விடுங்க, வலிக்குது, கையெடுங்கன்னு கெஞ்சி கேட்டு வந்துட்டு இருக்கேன் தெரியுமா. மேலெல்லாம் கை வச்சு பேசுறது கொஞ்சம் தப்பு தான், ஓவராக தான் இருக்குது. பழையர்னு அரையணும்னு தான் தோணும். அது ஒன்றும் தப்பு இல்லை. இனிமேல் கை வச்சு பேசினான்னா பொள்ளியர்னு ஒன்று வச்சிரு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா உன் பக்கத்துலேயே வரமாட்டான் பேரு. எப்போ சோனி என்ன சொல்கிறா? அடிச்சிடவா? அப்போ எதுவும் பிரச்சனையாவாதா? ஆனால் பார்த்துக்கலாம். பொலிர்னு வை, திருப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு சொல்லு. அதுக்கப்புறம் நம்ம ஆளை விட்டு போயிடுவோம். இல்லைன்னா சார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் சொல்லிட்ட. அவரு பார்த்துப்பாரு.
இப்போ இந்த மாதிரி தான் எதுவும் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு நினைக்கேன். யாருக்கும் தெரியாமல் அப்படியே பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன்னு வையன், நம்ம இப்போ யார் அடிபடாது, நம்மளை யாரும் திட்ட மாட்டாங்க. இல்லாட்டினா உனக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு எதுக்கு அடிச்சேன்னு அதுக்குமே பெரிய பிரச்சனை பண்ணுவோம் நம்ம வீட்டில். அதனால தான் பயமாக இருக்குவே. சரி விடு சந்தியா, இப்போ போட்டு அதை யோசிக்காத. நாளைக்கு காலேஜில் மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணான்னு சொல்லு, நான் வாரேன். நான் போய் அந்த பையன்கிட்ட பேசுகிறேன். நீ போய் என்னவே பேசுவா? அப்புறம் உங்ககிட்டையும் பிரச்சனை பண்ணுவான்னு ஏன் தங்கச்சின்னு தெரிஞ்சா? என்கிட்டலாம் பிரச்சனை பண்ணான்னா அப்படியே கண்ணன் நோண்டி கையில் கொடுத்துறமுட்டேன். ஃப்ரீயா விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி அம்மா எங்க? அம்மா வீட்டில் இருந்த மாதிரி இல்லை, ஃபோன் பண்ணி கேட்டியா? கேட்டுட்டேன். அம்மா இங்கே சின்ன பொண்ணு வீட்டில் தான் இருக்காளாம். புளி உடச்சிட்டு புளி குத்திட்டு இருக்காவலாம். அங்கே அவைய வீட்டில் நிறையா புளி பறக்குனாங்களாம். அதனால் கொஞ்சம் உடச்சி அவங்களுக்கும் கறிக்கு கொடுத்துட்டு நமக்கும் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தா அம்மா அங்கே இருக்கலாம். இப்போ என்ன புளி குத்துறதுக்கு துணியெல்லாம் மாற்றிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க, காப்பியை குடிச்சிட்டு வரணும்னா வாங்க அப்படின்ட்டாவ. நானும் வரலப்பா, எனக்கு வேலை கிடக்கு, எழுதணும் நிறையா. ஆமாம் நானும் போகல, எனக்கும் வேலை இருக்குது, கொஞ்சம் எழுதணும் நானும். போ நீ போய் துணியை மாற்றி கை கால் மூஞ்ச கழுவு. வந்ததுலேருந்து அப்படியே உட்கார்ந்துருக்கா சிலையாட்டம். தேவையில்லாமல் போட்டு யோசிக்காத, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம். சரி பச்சோனி. Love is a mad, love is a bad, it's fake love, fake love, fake love. அம்மா சஞ்சனா, அத்தை எங்க காணோம்? அவங்க எங்கேயோ போயிருக்காங்களா எங்க பெரியமாவை கூட்டுட்டு. அப்பதான் ஸ்கூலுக்கு கூப்பிட வந்தாங்க. கடைசியில் அவங்ககிட்ட இருக்க சாவியை வச்சு தான் எனக்கு கதவு திறந்து வீட்டில் விட்டுட்டு போனாங்க. அப்படியா? எங்க போனவன்னு தெரியலையோ? தெரியல, வந்தாதான் தெரியும். இப்போ ஃபோன் பண்ணேன், இந்த வந்துகிட்டு இருக்கே வையின்னாங்க. பக்கத்துல வந்துட்டாங்க போல இருக்கு. சஞ்சனாமா, அண்ணனுக்கு ஒரு டம்ளர் காஃபி கொடுத்தாமா, தலை வலிக்குது. இரு இந்த போட்டுட்டு வரேன். எம்மா சஞ்சனா, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்கோம். எம்மா சரண்யா, எட்ட இங்க தான் இருக்கோம் எல்லாரும். ஆமா அம்மா எங்க போயிட்டு வரலாம்? தெரியல, நீயே அவ வந்ததும் கேளு. என் பிள்ளைகள் காலேஜ் போயிட்டு வந்துருச்சுவளா, பள்ளிக்கூடம்லாம் போயிட்டு. வந்துட்டம்மா. ஆமா நீ எங்க போனா? ஆமாம்மா எங்க போனா? வீட்டுக்கு வரும்போது நீ இல்லைன்னா நாங்க உன்னைய தேடுவோன்னு தெரியும்ல, எங்க போனாலும் சீக்கிரம் வரலாம்ல. அது ஒண்ணும் இல்லையா, உங்க பெரியமைக்கு வீடு பார்க்கறதுக்கு போனோம். ஆமையா, நீங்க இப்போ ஒரு புது வீடு தோட்டம்லாம் வாங்கியிருந்தீங்க பாருங்க, அங்கதான் போய் பார்த்துட்டு வரோம். அக்கா இதுல உட்காரு. நாங்க வாங்கின வீடும் தோட்டமா? அங்க சுப்பிரமணியபுரத்துக்கா? ஆமையா அங்கதான் போனோம். போயிட்டு வீடு வளெல்லாம் பார்த்துட்டு அங்கே தண்டை பண்ணியை பார்த்து தோட்டத்துக்கு போயிட்டு தேங்காய் மாங்கான்னு அவன் எல்லாம் கடக்குன்னு எடுத்து தந்தான், அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வரோம். பெரியமா இனிமே நீங்க அங்கேயே தங்க போறீங்க? ஆமாம்மா, சாதகங்காரன் சொல்லிட்டானே அண்ணனுக்கு வீடு மாதிரி இருந்தால் தான் பொண்ணு கிடைக்கும்னு, அதனால அங்கே போய் மாறி இருக்கலாமான்னு பார்க்கேன். அதான் சரி இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். கொஞ்சம் சுற்றி எல்லாம் செத்தகத்தெல்லாம் கரையை அரிச்சு விழுந்து போய் கிடக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அடைக்கணும். அதுக்கு தான் தண்டை பண்ணிட்டு சொல்லிட்டு வந்தேன் உங்க மாவங்கிட்ட. கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் அங்கே இருக்க மாதிரி எல்லாம் பார்த்து பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் பொருள் தேவையானதை மட்டும் கொண்டு போய் வச்சுட்டு அங்கே இருந்து கொஞ்ச நாள் பார்க்க வேண்டியது தான். அம்மா என்ன திட்டம் போட்டு பெரியமாவை அங்கே கொண்டு உட்கார வைக்கல தெரியலையே. இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு, என்னன்னு கண்டுபிடிக்கணும். அம்மா சஞ்சனா, அம்மைக்கு ஒரு டம்ளர் காப்பி போட்டு எடுத்துட்டு வாம்மா. பெருமையை நானும் இன்னும் ஒன்றும் சாப்பிடல, காலையிலே போனோம், இப்போ தான் வாரோம். தோட்டத்தில் மாமே ஆளுக்கு 2 இளநி வெட்டி தந்தான், அதை குடிச்சிட்டு இருந்தோம். வேற அவன் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி தான் சொன்னான். இல்லைனா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரேன்னு நான் தான் வேண்டான்ட்டேன், அதனால் இன்னும் சாப்பிடல. இப்போ காப்பி கொஞ்சம் குடிக்கணும் போல இருக்குது. 2 இருக்கும் கொஞ்சோண்டு காப்பி போட்டு எடுத்துகிட்டு வாம்மா. சரிம்மா, இந்த காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ தான் அண்ணன் போட்டு கேட்டா, இனிமேல் தான் போய் போட போலான்னு போவே, நீ வந்துட்டான். போய் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வா எல்லாருக்கும் போ. சரிம்மா. பெரியமா அண்ணன் வீடு மாறுறதுக்கு சரி சொல்லிட்டாவுளா? அவன் என்ன சொல்கிறதுல, தாய் சொல்கிறத அவன் கேட்பான். அவன் ஒன்னை மாதிரி கிடையாதுல, அவன் தாய் சொல்லி அப்படியே மதிச்சு கேட்கவில்லை. நீ தான் வர வர என் பேச்சு ஒன்னையும் கேட்காண்டாங்க. எவ சொல்லி கொடுத்து நீ இப்படி நடந்துக்கிட்டே தெரியல. இங்க பாருங்க, இப்படி நீங்க தேவையில்லாத பேசும்போது எனக்கு கோவம் வரும். ஆமல, நானும் உன்னைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எவ சொல் பேச்சியே கேட்டு தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா. இல்லாட்டினா நீ என் பிள்ளை இப்படிலாம் நடந்துக்கிட்டோம்டா. அம்மா கிட்ட ஒரு நாளும் கோவப்படாத பிள்ளை இப்போ கோவப்படுதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க கடைசி வரைக்கும் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. உங்க மேல இருக்க தப்ப ஒத்துக்கிடவே மாட்டீங்க. என்னமும் பண்ணுங்க, நான் போய். இலை சரணி இலை எங்க போற? பெரியமா நான் வெளியே காப்பி குடிச்சுக்கிட்டியே. பாரு ரமணி, பிள்ளை குவாச்சிட்டு போகுது. ஒரு காப்பி தண்ணி குடிக்கலான்னு ஆசைப்பட்டு பிள்ளை போட சொல்லியிருப்பான் போல இருக்கு. அது குடிக்காம போறானே இப்போ. போட்டோம் இல்லாட்டி நம்மகிட்ட அவன் 24 மணி நேரமா வீட்லயே இருப்பான். வந்ததை வெளியே போய் அவன் ரவுண்ட் அடிச்சுட்டு அடையிறதுக்கு தான் வருவான். என்ன நீயும் போயிட்டு வரட்டும். ஏமா சரண்யா, நீ உங்க அம்மாட்ட பேசுனியாமா? இல்லத்த, இனிமே தான் ஃபோன் பண்ணி பேசணும் அம்மாட்ட. சரி போய் பேசு. வேற தேட போறா, இன்னும் பிள்ளை ஃபோன் பண்ணலையான்னு. சரித்த. இந்த பையில இருக்க மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் எடு பார்ப்போம்.